ஆண்டவன் கட்டளை விஜய் சேதுபதியோட நடிப்புல இந்த வாரம் வெளிவந்திருக்க திரைப்படம். வர வர வெள்ளிக்கிழமை என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத விட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை விஜய் சேதுபதி படம் என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய படங்கள் கொடுக்குறாரு. ஒரு படமுமே வந்து ரொம்ப வித்தியாசமாவே வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் என்ன கதை அப்படின்னா, வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மோகத்துல வந்து ஒரு போலி பாஸ்போர்ட் வச்சு ட்ரை பண்றாரு ஒரு இளைஞர். அவருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுது. அது இல்லாம அந்த போலி பாஸ்போர்ட்னால வந்து அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. விஜய் சேதுபதி யதார்த்தமான நடிப்பு, அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை, சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தவிர வேற யாருமே பொருத்தமற்றவர் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ரித்திகா சிங் வழக்கமான ஹீரோயினா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் வராங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் படத்துல வந்து ரொம்ப கியூட்டா அழகா வந்து தெரிகிறாங்க. நான் பல இடங்கள்ல இறுதி சுற்றுல வர அந்த போல்ட்னஸ் வந்து வெளியே தெரியுது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். துணை நடிகர்கள் நாசர், அதுக்கப்புறம் யோகி பாபு, அதுக்கப்புறமா மீதி இருக்க சிங்கம் புலி, இந்த மாதிரி சில துணை நடிகர்கள்லாம் அவங்களுடைய பங்கு ரொம்பவே வந்து அழகா பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் காக்கா முட்டை ஃபேம் அவரு தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற மோகத்துல இன்னைக்கு இளைஞர்கள் போலி பாஸ்போர்ட்லாம் தயாரிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை ரொம்ப அழகா நகைச்சுவை பாணியில வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அழகான ஒரு இயக்கத்துல வந்து அதை வந்து நரேட் பண்ணி சொல்லியிருக்காரு. படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிளசண்டாவும் வந்து பிரசன்டபிளாவும் இருக்கு. படத்துக்கு இசை வந்து கொடுத்திருக்காரு. பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கிற அளவுக்கு இருந்தாலும் படத்தோட ஒன்றி நல்லா வந்திருக்கு. அதே சமயம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்கும் வந்து சுமாரான நிலைமையில இருந்து பண்ணியிருக்காங்க. படத்தை வந்து ரொம்ப நகைச்சுவை அதிகமாகவும் இல்லை, கொஞ்சமாகவும் இல்லை, ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த நறுக்குன்னு நச்சுன்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா பாராட்டுகள் கொடுக்கணும். படத்துடைய பலம் அப்படின்னா வந்து மணிகண்டனுடைய இயக்கம் மற்றும் விஜய் சேதுபதியுடைய நடிப்பு மற்றும் வசனங்கள். படத்துடைய பலவீனம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து டிராகிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லாம படத்துல ஒரு இலங்கை தமிழர் அவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கதைக்கு எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒப்பீனியன். அது தவிர்த்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, பொறுமையா வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். அப்பதான் வந்து புரியும். ரொம்பவே வந்து பொறுமையா வந்து பார்க்கணும். 120 ரூபாய்க்கு இந்த படம் எவ்வளவு வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு இந்த படம் வந்து ஒர்த்தாதான் இருக்கு. அது வந்து கமர்ஷியல் படம் இல்லாது ஒரு நார்மலான படம். இறைவி, தர்மதுரை போன்ற படங்களை பார்க்கும் விரும்பிகளுக்கு, கமர்ஷியல் படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு 40 ரூபாய்க்கு தான் வந்து ஒர்த்தாவே வந்து இருக்கும். மொத்தத்துல ஆண்டவன் கட்டளை நடுநிலை மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. See you. Take care.